அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய பெயர்ச்சி, சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்களும் பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ல் அமர்ந்துருக்குறாங்க. 12ல் அமர்ந்துட்டால் எல்லா விஷயங்களையும் விரயம், ஏமாற்றம், வழிகளை கொடுக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சுக்கிரன் 12ல் இருக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கும். மிக முக்கியமாக வெளி மாநிலம், மலை பிரதேசம் செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல புதன் வலிமை பெற்றிருக்கிறதும் ரொம்ப நல்ல விதமான பலன். நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுக்கும். அதேமாரி 10ல் செவ்வாய் உங்களுக்கு வலிமை பெற்றிருக்கிறார். செவ்வாய் 10ல் வலிமை பெறும்போது தொழில், வேலை, உத்தியோகங்கள், புது இடத்துக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு புதுமையான ஒரு இடத்துக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்கள், நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதில் ரொம்ப முக்கியமாக செவ்வாயுடைய 4ஆம் பார்வை உங்களுடைய ராசியை பார்ப்பது உங்களுக்கு வீடு, வாகனம், சொத்துக்கள், மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரியன் 12ல் இருக்கும்போது வெளிநாட்டு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசணும். ஏன்னா உங்களை அறியாமல் கொஞ்சம் கடுமையாக கோவப்பட வைக்கும். ஏன்னா இந்த சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். செவ்வாய் சூரியனுடைய டச் தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும், நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும், நல்லது கொடுக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, பேச்சை மட்டும் கொஞ்சம் கடுமையாக பேச வச்சிடும். நிதானமாக விட்டு கொடுத்து பேசுங்க. குருவும் பார்த்திங்கன்னா, சனி குரு நட்சத்திரத்துக்கு என்ட்ரானதுலேருந்து 8, 7 உங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். மிக முக்கியமாக கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு டைம் தான் வந்துடுச்சு. ஒரு சிலருக்கு வந்திருக்கும், சில பேருக்கு டிலே ஆகிட்டுருக்கும். ஆனால் இந்த டைம் எல்லாத்துலேயும் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்க போகுது. கடந்த 2 வருடமாகவே நிறைய ஏமாற்றம், திருமண வாழ்க்கை விஷயத்தில், காதல் போன்ற விஷயங்களில் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. நீங்கள் யாரும் ஏமாற்ற மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப உயர்வான நல்ல ராசி கடகராசி. தெளிவாக இருப்பாங்க, தன்மையாக இருப்பாங்க, ஒரு நல்ல குணமுள்ள ஒரு ராசி. பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசினை பார்த்து ஏமாற்றங்கள் தான் அதிகமாக சந்திச்சிருப்பாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு இந்த 30 நாளில் நிறைய புதுமையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கை, செகண்ட் மேரேஜ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா அந்த சுக்கிரன் 12 இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதுவும் செவ்வாய் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே பாசிட்டிவாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தான், வெற்றி தான், மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ராகு புதனோட நட்சத்திரத்திலேருந்து புதன் உங்களுக்கு 3, 12, 9 இந்த 3 டச் ஆகும்போது மனசு, குழந்தை விஷயத்திலாம் கொஞ்சம் அக்கறையாக நீங்கள் பார்த்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து சொல்லி அவங்கள கரெக்டாக கைட் பண்ணணும். ஏன்னா சில நேரங்களில் தப்பாக கைட் பண்ண வைக்கும், தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கும், உங்களை அறியாமல் எதிர்மறையாக பேச வைக்கும், அந்த அலைச்சல் அதிகமாக கொடுக்கும், மன ரீதியான குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுத்தும். ஏன்னா இதெல்லாம் 3, 5, 8 டச் ஆகும்போது அலைச்சல். ஒரு ட்ராவல் பண்ண பார்த்தோட பயணங்கள் பிடிச்ச மாதிரியான பயணங்கள் இல்லாத தன்மையை கொஞ்சம் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிக்கிங்க. இது உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் கணவரோ, உங்கள் மனைவியோ, உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது ஒரு செயலை செய்வாங்க. அதனால் நீங்கள் கோவப்பட வைக்கும். ஆனால் நீங்கள் அந்த கோவம் மட்டும் பற்றக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே கர்மாவோடைய சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால தான் நமக்கு நடக்கிற பிடிக்காத விஷயங்கள் திரும்ப திரும்ப நடந்துகிட்ருக்கு. திரும்பி பிடிக்காத விஷயம் நடக்கணுன்னா நீங்கள் கோவப்படுங்க, கடுமையாக பேசுங்க. ஏன்னா விரையாதிபதி ஸ்தானத்தில் தான் வாக்குஸ்தானம் இருக்குது. சூரியன் 12ல் இருக்கார். அப்போ விரையாதிபதி ஸ்தானத்தில் போய் வாக்குஸ்தானத்துக்குரிய கிரகம் உட்காரும்போது பேச்சையும் உங்களுக்கு கடுமையாக பேச வைக்கும், விரக்தியான தன்மையை கொடுக்கும், எதிர்மறையான மனநிலைக்குள்ளே உங்களை கொண்டு போக வைக்கும். இது எல்லாமே மேலும் 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 உங்களுக்கு அந்த எதிர்மறை வலைக்குள்ளே உங்களை இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களுக்கு நெருங்கிட்டே இருக்கும். நெருங்கிட்டே இருக்கும். அந்த பேச்சில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசிடுங்க.
ஏன்னா 10 பேரில் ஒருத்தவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க. என்ன பண்ணாலும் பரவாயில்ல விட்டு கொடுத்து போவாங்க. மற்றவங்க அது மாதிரி இருக்க மாட்டாங்க. பதிலுக்கு பேசும்போது உங்களுக்கு இதயம் வலிக்கும். ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு இது விஷயம் என்னென்னா, அவங்க கடுமையாக பேசிடுவாங்கன்றது ஒரு பக்கம் கோவம் வந்துச்சுன்னா. ஆனால் நல்ல குணம் கடகராசியை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில்யம் ஃபஸ்ட்டு கேட்டகரி, பூசம் 2வது, 3வது புனர்பூசம். இவங்க வந்து அந்த புதன், சனி, குரு நட்சத்திரத்தில் வராங்க. அப்போ பேசும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகிறாங்க, அதேமாதிரி மற்றவங்க இருக்க மாட்டாங்க. டக்குன்னு கெட்ட வார்த்தை, கடுமையான கோபம், அப்படி வெறுப்பு அப்படி விதைக்கும் போது உங்களுக்கு ஒரு வலிக்கும் அது மனசு. ஏன்னா உங்களை புரிஞ்சுக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் உங்களை அறியாமல் கோபம், டக்குன்னு கடுமையாக பேசக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா வந்து நீங்கள் என்ன தான் வலியை கொடுத்தவங்க வந்து மாறிடுவாங்கன்னு கேட்டினா, சில பேர் வந்து அந்த ஜீன், அதாவது ராசி, அவங்களுடைய சுய ஜாதகம் அந்த பொறுத்தே அப்படியே தான் அது தொடர்ந்துட்டுருக்கும். ஏன்னா நம்ம பரிகாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பேசிகிட்டு இருக்க நானே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மனநிலை, இன்றைக்கிற மனநிலை வேறு. இதுக்கெல்லாமே காரணம் ப்ராக்டிஸ் தான், பயிற்சி தான். பயிற்சி என்னென்னா பரிகாரங்களை வந்து முழு மனதோடு செய்யணும். இப்போ கடகராசிக்கு பரிகாரங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வந்து பாதகாதிபதி ஸ்தானம். அந்த சுக்கிரனை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு விதவை பெண்களுக்கு புடவை எடுத்து கொடுங்க. ரொம்ப வயதான விதவை பெண்களுக்கு, ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுங்க. இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கெட்ட விஷயம் தானாகவே விலகி போகும். எதுலாம் கெட்டதோ அது தானாகவே விலகி போகும். அது ஒரு பவர் உண்டு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பவள மோதிரம் சரி பேரல் முத்து மோதிரம் அணிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ராசிப்படி பார்க்கறதோட ஜாதகத்தில் எந்த கிரகம் பலவீனமாக இருக்குது, பலமாக இருக்குது, அதை பொறுத்து தான் போடணும். பொதுவாக நான் சொல்கிறேன். அப்போ வந்து அந்த சந்திரனுக்கு இன்னொரு விஷயம்னா, குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுறது. அந்த மீனை பார்த்து ரசித்து போடும்போது ஒரு உயிருக்கு நான் உணவு வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். சந்திரன் பாசிட்டிவ். மரம் செடி கொடிகளை போய் சக்கரை கலந்து பச்சரிசி போடுறேன், எறும்பு சாப்பிடுது, சனியோடைய தோஷம் நிவர்த்தியாவது, உயிருக்கு நான் உணவு வச்சுட்டேன். பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு உணவு வைக்கிற மாதிரி. ஏன்னா அரிசி வந்து எங்கெங்கெல்லாம் போட முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக விபூதி அளவு தான் போடணும். அள்ளி அள்ளி கொட்டவே கூடாது. ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பூனை நாய்க்கு பிஸ்கெட்டு வைக்கும்போது கடகராசிக்கு 5, 10க்குரிய செவ்வாய். 5ன்றது மனசு, காதல், ஏக்கம், எதிர்பார்ப்பு. 10ன்றது தொழில், வேலை, உத்தியோகங்கள். இது சூரியன் செவ்வாய் வந்து ஓவர் பவரில் இருக்குது. அதுவும் கேது நட்சத்திரம் இருக்குது. அப்போ எமோஷனலாக நீங்கள் லாக் ஆக வைக்கும், எமோஷனலாக அவங்க கூட கனெக்ட் ஆக வைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நிதானமாக நீங்கள் கையாளணும். நிதானமாக நீங்கள் கையாளும்போது இது உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்க வேண்டிய விஷயம், செவ்வாய் கோபம், கவலைகள், விரக்தி, சில நேரங்களில் குற்ற உணர்வு கூட இருக்கும். தன்னை அறியாமல் ஏதாவது ஒரு துரோகம், வலிகள், அதாவது தன்னை அறியாமல் செய்கிறது தவறுகள் வந்து மனிதர்கள் நிறைய பேர் செய்வாங்க. தனிமையில் உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க. அந்தமாரி கடகராசிக்காரங்க அழாதீங்க. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். உங்களை இறைவன் கைவிட மாட்டார். ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த பழைய விஷயத்தை நினச்சி வருத்தப்படாதீங்க. ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னா அதை விட்டுருங்க. அதை நினச்சி குற்ற உணர்வோடு இருக்காதீங்க. மனிதர்கள் அனைவரும் தவறு செய்வார்கள். தவறு செய்யாதவர் யாருமே இல்லை. ஆனால் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். தொடர்ச்சியாக பரிகாரங்களை செய்யுங்கள். நல்லா இருப்பீர்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். ஓகேங்களா? அடுத்தது புதன், சுக்கிரன், சூரியன் வந்து விரயஸ்தானத்தில் இருக்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலங்கள் பயணங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. புதன் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி, வெளிநாட்டு பணம் கிடைக்கிது. சூரியன் அதேமாதிரி 2க்குரிய சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது வெளிநாட்டு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பேச்சு கொஞ்சம் கவனம், பண விரயம், சில சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சில மாற்றங்களை எதிர்மறையான விஷயங்களுக்குள்ளே இழுக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்த்துங்க. எதிர்மறை மனிதர்கள், எதிர்மறையான விஷயங்கள் உங்களை அறியாமல் அதுக்குள்ளே இழுக்கும். அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவான பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே கொண்டு போக பார்ப்பாங்க. நீங்கள் அதை முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் கவனமாக நீங்கள் பார்த்து கையாளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம்தான். 30 நாளில்
நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்க போகுது, நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது. நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்லுவேன். விருப்பம் தொடர்பு கொள்ளுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.